நாம நம்மளை மேன்மேலும் அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம என்ன செய்வோம்? நமக்கு அவசியமாக போட வேண்டிய ஆடைகள் கூட சேர்த்து நம்ம ஜுவல்ஸ் ஏதாவது போட்டுக்குவோம், அணிகலன்கள் ஏதாவது போட்டுக்குவோம். அப்போ நம்ம அழகுபடுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து அணிகலன்கள் போடுற மாதிரி ஒரு லாங்குவேஜை அழகுபடுத்துறதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா வார்த்தைகள்னால அணிகலன்கள் நம்ம வந்து போடுறோம். தமிழ்ல வந்து அது அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து டெட்டுக்கு வந்து கேட்குறாங்க. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. ஏன்னா இது சின்ன கிளாஸ்ல இருந்தே 6th இருந்தே படிச்சுட்டு வராங்க ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதுல வந்து நம்ம சிம்பிள்ல இருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு சொன்னா சிமிலி. இதுக்கு தமிழ்ல என்ன அப்படின்னு சொன்னா ஓமை அணி. ஆனா எல்லா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குமே வந்து தமிழ்ல ஈக்குவலண்ட் இருக்காது. இதுல வேற மாதிரி இருக்கலாம், அதுல வேற மாதிரி இருக்கலாம், தமிழ்ல அடிஷனலா கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிமிலி, ஓமை அணி. தமிழ்ல ஓமை அணி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போல, அண்ண அப்படின்னு சொல்லி அந்த கம்பேரிசன் வந்து ஓப்பனா இருக்கும். ஒரு பொருளை இல்லை ஒரு பர்சனை இல்லை ஒரு விஷயத்த நம்ம வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்றப்ப அந்த கம்பேரிட்டிவ் வேர்டு வந்து அதை ஓம உருபுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல வந்து அந்த கம்பேரிட்டிவ் வேர்டு ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு சிமிலி. லைக், ஆஸ், இந்த ரெண்டு வேர்ட்ஸ்ல ஏதாவது அந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து சிமிலி. I'll give you an example. She talks like a baby. இதுல வந்து லைக் அப்படின்னு கொடுத்து அவ வந்து ஒரு குழந்தை மாதிரி பேசுறா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து சிமிலி. இதே இது இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, அப்படியே இதே மாதிரி மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெட்டஃபர்னா என்ன அப்படின்னு சொன்னா தமிழ்ல உருவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மெட்டஃபர்னா என்ன அப்படின்னு சொன்னா இப்போ ரெண்டு விஷயத்தையோ ரெண்டு பர்சன்ஸையோ இல்லை ரெண்டு கான்செப்ட்ஸையோ நம்ம வந்து கம்பேர் பண்றோம் அப்படின்னோம்னா அந்த கம்பேரிசன் லைக், ஆஸ் அப்படி இல்லாம அந்த ரெண்டு கம்பேரிட்டிவ் வேர்ட்ஸும் கொடுக்காம டைரக்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் அ மெட்டஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலில நான் சொன்னேன் ஷீ டாக்ஸ் லைக் அ பேபி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மெட்டஃபர்ல வந்து ஷீ இஸ் அ பேபி, அவளே ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து மெட்டஃபர். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஹி ரோஸ் லைக் அ லயன், அவன் வந்து சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறான் அப்படின்னு சொல்றது வந்து சிமிலி. ஹியர் கம்ஸ் த லயன், சிங்கம் வருது பாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து மெட்டஃபர். ஸோ தட்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிச்சிருக்கிறோம், ஒன்னு சிமிலி, இன்னொன்னு மெட்டஃபர். ஸோ கம்பேர் பண்றப்ப லைக், ஆஸ் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா தட் இஸ் சிமிலி. இப்போ அந்த வேர்ட்ஸே இல்லாம டைரக்டா கம்பேர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து மெட்டஃபர்.